A good day for an out day. So hot, too sunny, friend out day. நம்ம நண்பர் உள்ள கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அவரு அதோ வந்துட்டோன்னே போயிட வேண்டியதுதான். வண்டியை ரெடி பண்ணிட்டு லொக்கேஷன் மேப்பில் போட்டோம். சர்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு செம ஹீட். போகிற வண்டியில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது தாண்டி சரவணா ஸ்டோர்ஸ், டிராஃபிக் பயங்கரமாக இருக்கு. இல்லை, பயங்கரமாக இங்கே இல்லை, சென்னை சில்க்ஸ். அப்படி போய்கிட்டே இருந்தோன்னா ஃப்ளைஓவர் முடியாது. எதுக்காக போகிறோன்னா நம்ம நண்பருக்கு கல்யாணம். அவர் கல்யாணத்துக்கு சில ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். போன வாரம் ரெண்ட் அண்ட் ரேம்ப்னு ஒரு ஷாப்புக்கு போய் தேவையான அவுட்ஃபிட் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் அவருக்கு வெட்டிங் இன்விடேஷன் கார்டு அடிக்கிறதுக்காக ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக போய் பார்க்க போகிறோம். பட் ஆனால் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக போய் பார்க்க போகிறோன்றதை நம்ம முடிவில் சொல்லியிருக்கணும். போய் வாங்குறதுக்கு தான் ஆக்சுவலாக போனோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியுதா? சென்னை திருச்சி ஹைவே அப்படியே ஜாயின் பண்ணி ஃப்ளைஓவர், அந்த கீதம், மை ஃபேவரட் ஹோட்டல், அப்படியே ஏறினதுக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் தியேட்டர், அதுவும் அங்கே தான் இருக்கு. பிவிஆர் கிராண்ட் கெல்லாடா, பல்லாவரம். என் நம்பர் ஆஃப் மூவிஸ் நான் இங்கே பார்த்துருக்கேன். பட் ரிவ்யூஸ்லாம் அப்படி சைடில் ஏரோஹப் அப்படியே போயிட்டு பேஸ்மெண்ட் சென்டர் சொல்லுவோம். தென் டிராஃபிக் சிக்னல் போட்டாச்சு. ஆக்சுவலி லைஃப் ஆஃப் டெலிவரி பாய்ஸ் ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கும். பட் எக்ஸிக்யூட் பண்ணுவோமாலாம் தெரியல. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு பாரிஸ் கார்னா. இங்கே நம்ம நண்பர் கூட்டிகிட்டு அவருக்கு தேவையானதுலாம் ஒன்று தான், வெயிட்டிங் இன்விடேஷன் கார்ட்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நான் போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு 10 மீட்டர் நடந்தாலே 2 வெட்டிங் இன்விடேஷன் கார்ட்ஸ், வெட்டிங் கார்ட்ஸ் ஷாப் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கார்ட்ஸ்னே ஆல் பண்ணது. ஆக்சுவலாக இங்கே கார்ட்ஸ் சேல்ஸ்க்கு சங்கமே இருக்குது அப்படிங்கிறது போனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஒரு 2-3 ஷாப்ஸ் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் ரொம்ப நானும் போய்கிட்டே இருக்கேன் ஒரு க்யூரியாசிட்டியில். ஸோ நம்ம நண்பர் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு. இங்கே சங்கம்லாம் இருக்குது. ஸோ அவங்க ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் ஒரு வழியாக ஒரு கடைக்குள்ள போல. ஆமாம், ரொம்ப நேரம் போய்கிட்டே இருந்தேன். போயிட்டேன் கடைக்குள்ளே. போயிட்டு கடையோட டாப்ல இருந்து வியூ எப்படி இருக்குன்னு
பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நண்பர் நிறைய கார்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வழியா ஒரு 2-3 ஷாப்ஸ் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்து நின்றுட்டோம். அந்த ரெட் கலர் பில்டிங் கண்டிப்பா மறுபடியும் பார்ப்போம். ஒரு டீயும் பூஸ்ட் போட்டுட்டு லொகேஷன் போட்டு கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் டு இந்த பில்டிங் தான். தேடி இருக்கலாம். இந்த பில்டிங்கும் தேடி இருக்கலாம். ஓகே, என்ன சொல்றது, பிக்சர் பர்ஃபெக்டா இருந்தது. ஸோ ஐ கேப்சர்ட் இட். அப்படியே பிடிச்சி பீச் ரோட் ஐயா போயிட்டோம். இவர் தான் அந்த நண்பர், இவருக்கு தான் கல்யாணம். போய்கிட்டே இருந்தோன்ற மாதிரி அவ்வளோ தூரம் இல்லை, பட் தூரமாக தான் இருந்தது. 5 hours ஆச்சு போயிட்டு. ஒரு ஹார்ஸ் ஸ்டாச்சு வரும், அது பீச் ரோடோட மிடில், நாட் தி எண்ட். ஸோ என்ன சொல்றது, பீச் ரோட் சைட் போனாலே ஒரு சீ ப்ரீசஸ், லேண்ட் ப்ரீசஸ் கிராஸ் ஆகிற ஏரியாங்கிறதுனால கிளைமேட் ஆசமாக இருந்தது. யா, திஸ் இட். அப்படி போகிற வழியில் வேற என்னெல்லாம் பார்த்தோம், நிறைய சிக்னல் பார்த்தோம். தென் திஸ் தமிழ்நாடு மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஹாஸ்பிட்டல். தென் அப்படியே ஆப்போசிட்ல இந்து. தென் மறுபடியும் சிக்னல். டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் வேறு ஆங்கிளையும் ட்ரை பண்ணேன், பட் இட் டிடன்ட் ஒர்க். இதெல்லாம் ஃபெமிலியரான பில்டிங்ஸ். முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டில் கிராஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 10 years பேக். எனக்கு சிக்னல். ரிட்டர்ன் ஜர்னியில் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பிக்சர் பெர்ஃபெக்ட் பில்டிங். தென் அப்படியே போயிட்டு அங்கேயும் அந்த டிராஃபிக்கில் நம்மளோட ஃபேவரட் திங்ஸ்லாம் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. அதே சமயத்தில் பியர்டான ரியாக்ஷன்ஸ். அடியார் கேன்சர் இன்ஸ்டியூட் கிட்டக்க போகும்போது இன்ச் பை இன்ச்சாக தான் போனோம். ஸோ ஹெவி டிராஃபிக். அண்ட் தென் அங்கேருந்து ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.